ஆகஸ்ட் மாசத்துல இருந்து 5 மாசமா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி நிறைய ஓட்டுநர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஏழப்பட்டவங்க தான். இங்க பக்கத்துல வர்றவங்க எல்லாரும் தனியாருக்கு ரெஃபர் பண்ணா எங்களால எடுக்க முடியல. வந்து இங்க இல்லன்றதுக்காக நம்ம விழுப்புரத்துக்கு வந்து தனியார் மருத்துவமனைக்கு ரெஃபரன்ஸ் பண்றாங்க. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில 6 மாத காலமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஒர்க் ஆகல. இப்போ வந்து ஏழை எளிய மக்கள் வந்து நாங்க வந்து வைத்தியம் பார்க்கணும்னா இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்க்கணும். சுத்தி இருக்கிற 3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்க எங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னாலும் இங்க தான் வரணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு காப்பி டேட்டா இருந்ததுன்னா ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாயில முடிஞ்சிடும். இதை வந்து எங்களுக்கு வந்து வெளியில போய் எடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை குறிப்பிட்ட ஸ்கேன் சென்டருக்கு வந்து எங்களை வந்து தள்ளப்படுறாங்க. அங்கதான் போய் ஸ்கேன் எடுக்கணும், அங்க போய் எடுத்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 100 டோக்கனு 50 டோக்கன் வரைக்கும் எங்க 2500 ரூபாயில வந்து எங்களால ஸ்கேன் எடுத்துக்க முடியும். இப்ப கடந்த 6 மாத காலமாக நாங்க வந்து மிகவும் அவதிப்படுறோம். இப்ப எங்களுக்கு வந்து இது வந்து மருத்துவ நிர்வாகத்தோட தவறா இல்ல வந்து நம்ம மாவட்ட மருத்துவ நிர்வாகத்தோட தவறா இல்ல அரசோட தவறா? எங்களுக்கு வந்து இமிடியேட்டா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒர்க் ஆகிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. இது யாரோட அலட்சிய போக்குன்றது நீங்க தான் முடிவு சொல்லணும். நீங்க எங்களுக்கு நல்லபடியா சீர் பண்ணி கொடுங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகணும். நாங்க வந்து கரெக்டான சிகிச்சையை பார்க்கணும். ஜிஹெச்ல இருந்து பேசுறேன். இந்த மாதிரி இங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒர்க் ஆகல. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஒர்க் ஆகல. இப்போ வந்து கேட்டதுக்கு ஒர்க் ஆகலன்றாங்க. தனியாருக்கு தான் ரெஃபர் பண்றாங்க. எங்க லாஸ்டா எங்க அம்மா கிட்னி கல் ஆபரேஷன் பண்ணோம் இங்க தான். அதுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னதுக்கு தனியாருக்கு தான் ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அது தனியார்ல தான் காமிச்சு 5000 ரூபாய் கட்டி தான் எடுத்தோம். இங்க இது மாதிரி இந்த 3 மாவட்டத்துக்கும் சேர்த்தது இதுதான். இது அடிக்கடி இந்த பிரச்சனை இங்க வருது. இதை சரி செய்யவும் மாட்டாங்க. அரசு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஓட்டுநர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஏழப்பட்டவங்க தான். இங்க பக்கத்துல வர்றவங்க எல்லாரும் தனியாருக்கு ரெஃபர் பண்ணா எங்களால எடுக்க முடியல. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் இந்த கோரிக்கை எடுத்து சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்கணும். வர்றவங்க எல்லாருமே தனியார் ரெஃபர் பண்றதுனால அவங்களுக்கு அது லாபமா போயிடுது. இங்க வர்ற ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.